Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So today we discuss about already நம்ம 4th unitல நம்ம introductions பார்த்திருக்கோம். The vector differentiation. The vector calculusல நம்ம two categories நம்ம split பண்ணிருந்தோம். First one is vector differentiation and second one is vector integrations. நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா vector differentiations அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த vector differentiation ஓட basic definitions, அது introductions எல்லாமே நம்ம previous classesல பார்த்திருப்போம். So அத பேஸ் பண்ணக்கூடிய first டாபிக்கா நம்ம velocity and accelerations, the physical quantities அப்படினு சொல்றோம் இல்லையா, அந்த physical quantities ஆன vector and accelerations பத்தி நம்ம problems அதுக்கான definitions எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். So already அதுல ஒரு 2 ப்ராப்ளமும் வொர்க் அவுட் பண்ணிருப்போம். the second one ப்ராப்ளத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா, so questionsல நம்ம x y அந்த ஆக்சஸ் ஓட ஈக்குவேஷன்ஸ் எழுதுறப்போ x ஓட வேல்யூஸ் क्वेश्चनல நம்ம எழுதிருப்போ t cube plus 1 ன்னு எழுதிருப்போம். ஆனா சால்வ் பண்றப்போ t square plus 1 அப்படிங்கறது நம்ம சார்ட் அவுட் பண்ணிருப்போம். பட் அதுல ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அந்த டேர்மை நீங்க t ஸ்கொயருக்கு தான் என்டையர் ப்ராப்ளம் மூவ் ஆன் பண்ணி வொர்க் அவுட் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த क्वेश्चंसல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த t cube அப்படிங்கிறது t ஸ்கொயரா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படினா அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு again நீங்க அதே ஒரு third क्वेश्चंஸா நீங்க என்ன பண்ணிடலாம்னா, அந்த t ஸ்கொயர் அப்படிங்கிறது क्वेश्चन இருக்குல t cube பேஸ் பண்ணி ஒரு third क्वेश्चனா நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம தெரிஞ்சக்கூடிய கான்செப்ட் வெலாசிட்டி அப்படினா என்ன, ஆக்ஸலரேஷன் என்ன, அதோட பாயிண்ட்ல நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம். சோ அந்த டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும், டைரக்ட் வித்அவுட் டைரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவோம்ன்றது மட்டும் நீங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் once go through பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகக்கூடிய டாபிக் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன்ஸ்ல ஸ்கேலர் அண்ட் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்கேலர் அண்ட் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். What will be the scalar and vector valued functions? Already நம்ம previous classல டிஸ்கஸ் பண்ணதுதான் scalar valued functions. What will be the scalar valued function or scalar point of functions அப்படி சில டைம்ல நம்ம டினோட் பண்ணலாம். scalar point of function. scalar point அப்படினா is denote the functions only the direction without the ijk, without the direction or axis நம்ம டிஃபைன் பண்ணிக்க மாட்டோம். directions நம்ம எப்படி சொல்லிருப்போம்னா, so 3 dimensionல நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா, the 3 dimensions நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய terms. so axis நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிரோம் அப்படினா, x axis, y axis, z axis with the direction are I vector plus j vector plus z vector. the z அப்படி axisல இருக்கக்கூடிய term k vector அப்படினு எழுதுறோம். so the 3 axisல டிஃபைன் பண்ணக்கூடிய terms நம்ம எடுத்துக்கூடிய first term நம்ம என்ன சொல்ல போறோம், functions basisல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா scalar valued function. scalar valued function. scalar valued functions அப்படினா இந்த without directions அப்படி இருந்ததுன்னா that is scalar valued functions. so without directions அப்படினா நம்ம எப்படி சொல்லலாம், for examples without direction அப்படினா நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படினா, so functions நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் நோட்டேஷன்ஸ் பை ஆர் எஃப். anybody ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்றோமோ அந்த லெட்டர்ஸ் நம்ம எஃப் ஆர் டிஃபைன் பண்ணிக்கலாம், எஃப் or 5 any letters நம்ம caps lettersல நம்ம டிஃபைன் பண்ணிரோம் ஃபங்க்ஷனோட நேம் with the points are x, y, z. axis ஓட நேம் x y directions இல்லாத axis ஓட நேம். ஓகேங்களா? that is equal to x square plus y square plus z square. this is a scalar valued functions அப்படி டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம டைரக்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிருக்கோமா பாருங்க, ijk அப்படினு ஏதாவது டிஃபைன் ஆயிருக்கா? கிடையாது. ijk டைரக்ஷன்ஸ் இல்ல அப்படினா so given function is scalar valued function அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். very clear? so scalar valued function அப்படினா without directions அப்படினா that is a scalar valued function அப்படி சொல்லலாம். so ijkங்கற ஒரு டைரக்ஷன் வெக்டார்ஸ் அங்க இல்ல, டைரக்ஷன் வெக்டார்ஸ் அங்க இல்லனாவே அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், scalar valued function அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். and second one the vector valued function அப்படினா, second one vector valued function. vector valued function. what will be the vector valued function or
வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படினா நான் சில இடத்துல டிஃபைன் பண்ணுவேன் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படினா very simple is same procedure but with directions so without direction அப்படினா scalar valued function with direction அப்படி இருந்தது அப்படினா that is called the vector valued function so function நம்ம example எப்படி எடுக்கலாம் f vector is equal to f vector is equal to f vector is equal to நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் I vectors இருக்கணும் per variable x and ஏதாவது ஒரு terms இருக்கலாம் for example x square y plus j vector is equal to for example இன்னும் சிம்பிளா உங்களுக்கு கொடுத்துக்கலாம்னா x square னு கூட கொடுத்துக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்க y square plus k vector into z square so இந்த மாதிரி டேர்ம்ல நம்ம டிஃபைன் பண்ணிருந்தோம் அப்படினா that is called the vector valued function அப்படி சொல்லலாம் so இங்க without directions இருக்கு இங்க with directions இருக்கு so ரெண்டுக்குள்ள minor difference இது மட்டும் தான் scalar valued function or scalar point function அப்படினா without direction see the points are the scalar points the points are the scalar points are the that is called the scalar point function or scalar valued function அப்படி டிஃபைன் பண்ணிடலாம் so with the directions இருந்ததுனா that is a vector valued function or vector point function அப்படி நாம டிஃபைன் பண்ணிடலாம் ஓகேங்களா that is a 3 dimension axis நம்ம டிஃபைன் பண்ணிரோம் இங்க டிஃபைன் பண்ணக்கூடிய I J K வெக்டர்ஸ்ல நாம என்ன சொல்லுவோம் அப்படினா that is unit vectors அப்படி சொல்லுவோம் that is unit vectors அப்படினு நாம டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா சோ ஓகே சோ இது என்ன பர்பஸ்க்காக அந்த வெக்டர் and scalar valued functions நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா just calculate the gradient நம்ம இப்போதான் நம்ம டாபிக் குள்ள என்டர் ஆகுறோம் ஃபர்ஸ்ட் நம்ம calculate the gradient அப்படி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம introduce the topic is the gradient gradient what to mean the gradient gradient na enna define the gradient அப்படினா very simple word so gradient அப்படிங்கற ஒரு வேர்ட் உங்களுக்கு புதுசா மேபி தெரியலாம் is a gradient as usual நம்ம யூஸ் பண்ணக்கூடிய terms தான் but வெக்டார்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வேர்டா தான் நம்ம பார்க்கணும் so gradient means very simple the slope அப்படிங்கறத நம்ம gradient நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் just a slope ஸ்லோப் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லிருப்போம் வெக்டார் பேசிஸ்ல நம்ம ஜெனரலி ஸ்லோப் அப்படினா நம்ம என்ன சொல்றோம் ஒரு கர்வோட ஒரு பெண்ட் அப்படி சொல்ற ஒரு கர்வோட ஒரு பெண்ட் அப்படிங்கறத நம்ம ஸ்லோப் அதாவது வளைவு ஒரு கர்வோட பெண்டிங் ஆக்சிஸ் நம்ம சொல்றதுதான் நம்ம ஸ்லோப் அப்படி நம்ம சொல்லிருப்போம் நம்ம ஜெனரலி அது என்னது ஒரு ஜெனரல் ஒரு கர்வுக்கு யூஸ் பண்றப்போ அது ஸ்லோப் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வெக்டார் ஆக்சிஸ்ல டிஃபைன் பண்ணும்போது there is notation by gradient there is notation for gradient நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் gradient அப்படிங்கிறது slope of the scalar valued functions so நம்ம இந்த என்ன ஸ்லோப் அப்படிங்கிறது gradient எங்க யூஸ் பண்ண போறோம் ஒரு scalar valued functionக்கு தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் not the vector valued functions நம்ம vector valued functionக்கு யூஸ் பண்ண போறது இல்ல ஸ்லோப் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ண போறோம் only scalar valued functionக்கு மட்டும் தான் நாம applicable ஆக்கிக்க போறோம் what to be gradient அப்படினா நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கறத gradient அப்படினா very simple the slope அப்படி சொல்லிருக்கோம் இல்லையா இந்த slope அப்படிங்கிறது ஒரு scalar valued function ஓட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா that is gradient அப்படி சொல்றோம் so gradient அப்படிங்கிறது என்னது ஒரு scalar valued function நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு scalar value function ஓட ஒரு just operator மூலமா நம்ம ஆபரேட் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு தான் நம்ம gradient அப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் சோ இத எப்படி நோட்டேட் பண்ணலாம் ஒரு வெக்டார் பேசிஸ்ல நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா first thing the gradient அப்படிங்கிறது that is del pi அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் gradient நம்ம gradient அப்படிங்கிறது ஒரு வேர்டா டிஃபைன் பண்ணிருக்கோம் ஒரு சிம்பலா நம்ம எப்படி டிஃபைன் பண்ண ஒரு gradient நம்ம எப்படி சிம்பலா நோட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது del pi அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் what mean the del or pi அப்படிங்கிறது என்ன del அப்படிங்கிறது என்ன அப்படினா very simple del அப்படிங்கிறது ஆல்ரெடி del நம்ம pi அப்படிங்கிறது நமக்கு தெரியும் that is a scalar valued functions நம்ம pi நாம தெரியும் scalar valued function scalar valued function or point function அப்படி சொல்லலாம் scalar valued function or scalar point function அப்படி சொல்லுவோம் del அப்படிங்கிறது வேற del அப்படிங்கிறது இத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் del அப்படினு சொல்லுவோம் இத நம்ம எப்படி சொல்லுவோம் del அப்படினு நம்ம இது previous-ல நம்ம elementary level-ல படிச்சிருப்போம் del அப்படிங்க இந்த term நம்ம படிச்சிருப்போம் இத நம்ம படிச்சிருப்போம் delta அப்படினு
டெல்டா அப்படிங்கிறது. இது டெல்டா, இதோட ரிவர்சஸ் பார்ட் தான் டெல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நோட்டேஷன்ஸ்க்கான கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுப்போம். சோ டெல்டாவுக்கும் டெல்லுக்கும் நம்ம என்ன டிஃபரன்சஸ்? டெல்டா அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வெக்டார் பேசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது ஜஸ்ட் வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படி சொல்ல போறோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், கிரேடியன்ட் அப்படினா என்ன சொல்லுவோம், ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷனை நாம ஒரு ஆபரேட்டர் பண்ண போறோம். ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் அப்படிங்கிறது தான் டெல். இந்த ஆபரேட்டிங் இந்த ஃபங்க்ஷனை ஆபரேட் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் அப்படிங்கிறது நம்ம என்னவா டிஃபைன் பண்ணிக்கிறோம், டெல் அப்படிங்கிறது தான் இங்க கிரேடியன்ட்டுக்கான ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆபரேட்டர் என்ன ஃபார்ம்ல நம்ம டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் வெக்டார் ஃபார்ம் அப்படி சொல்லுவோம். இது என்னது, ஒரு வெக்டார். ஒரு வெக்டார்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த வெக்டார் தான் நம்ம யூஸ் பண்ணோம். வெக்டார்ல என்ன டைப் ஆஃப் வெக்டார் நம்ம சொல்ல போறது, நம்ம டாபிக்கே ஆப்வியஸ்லி தெரியும், டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் தி வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கறத எடுத்துக்க போறோம். சோ டெல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ஆபரேட்டர். அது ஸ்கேலர் வேல்யூவோட ஆபரேட் பண்றதுனால தட் இஸ் அந்த ஸ்கேலர் ஆபரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்கேலர் வேல்யூ ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ண போறோம். அது என்ன டாபிக்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் வெக்டார்ல ஸ்பெசிபிக்கா என்ன பண்ண போறோம், ஒரு டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால தட் இஸ் டெல் அப்படிங்கிறது என்னது, வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ அது நம்ம யூஸ் பண்றது டெல் அப்படிங்கிற டேர்ம்க்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் டெல் அப்படிங்கிறது வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணோம். சோ சிம்பல்ல கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கலாம். சோ டெல் டெல்டாக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படினா, சோ நியூமரிக் பேசிஸ், நியூமரிக் அனாலிசிஸ் பேசிஸ்ல நம்ம டெல் டெல்டா அப்படிங்கிறது என்ன வேரி பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நியூமரிக் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், டெல்டா அப்படிங்கிறது ஜஸ்ட் இது டாப் பேசிஸ்ல இருக்கியா, இஸ் a forward type, that is a top basis, top most top. இதோட கார்னர் எப்படி இருக்குது, டாப் இருக்கு இல்லையா, இதோட டைரக்ஷன் டாப் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால that is a forward அப்படினு சொல்லுவோம். that is a forward அப்படி சொல்லுவோம். is a down directionsல இருக்கிறதுனால இது backward அப்படி சொல்லுவோம். is a backward operator, இது forward operator அப்படி சொல்லுவோம். so delta அப்படிங்கிறது is a forward operator, del அப்படிங்கிறது ஒரு backward operator அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூமரிக் அனாலிசிஸ்ல ஒரு ஆபரேட்டரா நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் வெக்டார்ல நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெல் அப்படிங்கறத நம்ம எப்படி நோட்டேட் பண்றோம், டெல்லுக்கும் டெல்டாக்கும் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சில டைம்ல என்னது அது டெல்லா டெல்டாவா அப்படிங்கிறது சில இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் ஆயிட்டே லாக் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த கிளாரிட்டி நான் கொடுக்க போறேன். சோ டெல் அப்படிங்கிறது டெல்டாவோட ரிவர்சல் பார்ட் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது ஃபார்வர்ட், அது பேக்வர்ட், இது ரிவர்சல் பார்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். சோ டெல்ல நம்ம எப்படி வேற என்னன்னா டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறதை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். டெல் அப்படிங்கிறது இதோட ரிவர்சல் அப்படி சொல்லிட்டோம். இதோட ரிவர்சல் அப்படிங்கிறது இப்ப இந்த டெல்ல நம்ம எப்படி வேற எப்படி ஆல்டர்னேட்டிவா நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எப்படி ரிவர்ஸ் எழுதுக்கு பார்க்கலாம். இந்த லெட்டர்ஸ் ரிவர்ஸ் எழுதுறப்போது அட்லெட் அப்படின்னு சொல்ல போறோம். ATLED அப்படின்னு இருக்கு இல்லையா, அட்லெட் அப்படி. இதோட டெல்லுக்கான ஆல்டர்னேட்டிவ் நேம் நம்ம எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெல்லுக்கான ஆல்டர்னேட்டிவ் நேம் நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா தட் இஸ் அட்லெட். டெல்லுக்கான ஆல்டர்னேட்டிவ் அந்த டெல்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டெல்டாங்கிற லெட்டரை அப்படி ரிவர்ஸா எழுதுறப்போ அட்லெட் அப்படின்ற ஒரு வேர்ட் கிடைச்சிருக்கும். அப்ப டெல்ல நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவா எழுதிக்கலாம், அட்லெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஆல்டர்னேட்டிவா வேற என்ன சொல்லலாம், நெபுலா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். டெல்டாவை வேற எப்படி டிஃபைன் பண்ணா இஸ் நெபுலா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். டெல் நமக்கு டெல்லுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் வேற என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் நேமா சொல்லலாம், அட்லெட் டிஃபைன் பண்ணலாம், இஸ் நெபுலான்னு டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் டெல் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் a டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். டெல் அப்படிங்கிறது என்னது, ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் திங். சோ the differential operator தான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த differential operator நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், the vector differential operator அப்படிங்கறத நம்ம என்னவா டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா that is del is equal to that is a vector அப்படினு ஒரு சொல்லிட்டோம். vector அப்படினாவே நமக்கு என்ன தெரியும், with directions தெரியும். vector நாவே நமக்கு என்ன தெரியும், with direction நமக்கு டிஃபைன் ஆயிருக்கணும் இல்லையா. differential அப்படிங்கிறது இருக்கு. vector அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிப்போம், I vector, j vector, k vector எழுத போறோம். I vector, j vector, k vector எழுத போறோம்.
I vector, J vector, K vector நம்ம எழுத போறோம் ஓகேங்களா அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது இப்போ வெக்டார்ன்றதுக்கு அந்த வேர்ட்லயே நம்ம மீன் பண்ணிக்கலாம் வெக்டார் அப்படிங்கிறதுக்காக டைரக்ஷன்ஸ் இருக்குன்றதுனால IJK டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்ல போறோம் ஒரு டிஃபரன்ஷியல் சொல்லணும் ஒரு ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஒரு ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படினா எப்படி இருக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷன் நாம இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம் pi of x, y, z ன்னு இருக்கும் ஸ்கேலர் வேல்யூ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் x, y, z அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்னது மோர் தென் ஒன் வேரியபிள் இருந்தாவே அது ஆர்டினரியா பார்ஷியலா நாம சொல்லுவோம் பார்ஷியல் அப்படி சொல்லுவோம் பார்ஷியல் என்ன நோட்டேஷன் சொல்லுவோம் டோ தான் சிம்பல் யூஸ் பண்ண போறோம் ஆர்டினரி அப்படினாவே நம்ம d ன்னு ஒரு டெரிவேட்டிவ் ஆர்டினரினா with independent of one variable நம்ம டிஃபைன் பண்ண போறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள only one variable depend on only one variable இருந்தா that is ordinary ன்னு சொல்லுவோம் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை இருக்கு more than one கிடையாது three variables இருக்கு அப்ப more than one variable இருக்கதால அப்ப பார்ஷியல் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ பார்ஷியலுக்கான ஆபரேட்டர் என்ன சொல்லுவோம் dou divided by ன்னு சொல்ல போறோம் அப்போ டேர்ம் எழுத போறோம் dou divided by dou x I into dou divided by dou x ஓகேங்களா I vector into dou divided by dou x plus j into second variable என்ன இருக்கு dou divided by dou y plus k into dou divided by dou z that is del அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் அப்படினு டிஃபைன் பண்ணலாம் that is del is equal to I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z this is a differential vector differential operator vector differential operator அப்படிங்கிறது just meaning so நம்ம gradient குள்ள வரணும் gradient அப்படினா என்ன just del அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூவோட ஆபரேட் பண்ண போறோம் சோ ஆபரேட் பண்ணி ஃபைனலா என்ன ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் வித் தி வெக்டார் ஃபார்ம்ல தான் சொல்ல போறோம் the vector differential form னு சொல்றோம் at the same time pi அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூட் ஃபங்க்ஷனோ அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு சோ இது ரெண்டையும் நம்ம ஆபரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலர் வேல்யூடா இருக்குமா வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படினா சோ ஃபைனலி இஸ் வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும் சோ del pi அப்படிங்கிற ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறது என்னவா உங்களுக்கு டிஃபைன்ட் ஆகும் அப்படினா தட் இஸ் ஒரு வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனா தான் நமக்கு டிஃபைன்ட் ஆயிருக்கும் தட் இஸ் del pi அப்படிங்கிறது நம்ம எழுத போறோம் ஜஸ்ட் இஸ் ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் சிஸ்டம் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ gradient அப்படிங்கிறது நம்ம எழுத போறோம் நெக்ஸ்ட் gradient so gradient or gradient நம்ம சொல்லலாம் or grade இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன இருக்கோ அத அப்படி எழுதலாம் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல pi ன்னு டிஃபைன் பண்ணதுனால pi சொல்ல இடத்துல நம்ம f ன்னு டிஃபைன் பண்ணலாம் அந்த லெட்டர்ஸ் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன லெட்டர்ஸ் டிஃபைன் பண்றோமோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆனா அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும் must be a scalar valued function without directions அப்படின்றது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதா இருக்கும் just a scalar valued functions without directions இருக்கணும் அப்போ gradient நம்ம எப்படி ஷார்ட் எழுதலாம் grade pi ன்னு எழுதலாம் இந்த சிம்பலா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா that is del pi அப்படினா நம்ம டிஃபைன் பண்ணலாம் that is del pi அப்படி சொல்லலாம் இத நம்ம எப்படி ஆபரேட் பண்ண போறோம் கவனிங்க பார்க்கலாம் del pi அப்படிங்கிறது so del அப்படிங்கிறது தெரியும் நமக்கு I into I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into product of the functions is pi so the pi அப்படிங்கிறது common to the three axes of the functions so inside நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது finally நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படினா I vector into dou pi divided by dou x plus j vector into dou pi divided by dou y plus k vector into dou pi divided by dou z dou pi divided by dou z that is called the gradient or del pi gradient சொல்லலாம் or del pi அப்படினா நம்ம டிஃபைன் பண்ணலாம் is gradient or del pi அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்ப gradient என்ன தெரியும் இல்லையா gradient அப்படிங்கிறது slope of the scalar valued function அப்படி சொல்லலாம் slope of the scalar valued function அப்படி சொல்லலாம் just slope அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணலாம் இந்த இடத்துல ijk அப்படிங்கறத நம்ம என்னவா டிஃபைன் பண்ணிக்க போறோம் அப்படினா that is ijk I vector j vector
plus k vector அப்படிங்கிறது just a unit vectors ijk's are unit vectors. ஓகேங்களா? so gradient அப்படினா நாம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம். so இத பேஸ் பண்ணக்கூடிய some basic properties problems பார்க்கலாம். so next நாம பார்க்க போறது scalar valued functionsல நாம பார்த்துட்டது gradient பார்த்தோம் இல்லையா? so அதுல சில standard results பார்க்கறோம். properties நாம பார்க்க போறோம். so நாம பார்க்க போறது properties. so the properties அப்படிங்கிறது the scalar valued function அதாவது gradient ஓட some the பேஸ் பண்ணக்கூடிய சில properties தான் நம்ம பார்க்க போறோம். அதுல first one நம்ம எடுத்துக்க போறது என்ன அப்படினா first propertiesல first நம்ம எடுத்துக்க போறது just del அப்படிங்கிறது ஒரு differential operators சொல்லிருக்கோம் இல்லையா? delங்கிறது ஒரு differential operators அப்படிங்கிறது இருக்கு. இந்த differential operators அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த differential operators தான் நம்ம ஒரு scalar valued function ஓட நம்ம ப்ராடக்ட் பண்ண டேர்ம் தான் நம்ம கிரேடியன்ட் சொன்னோம் இல்லையா? அந்த கிரேடியன்ட் டைப்ல இருக்கக்கூடியதா சில நம்ம ஸ்டாண்டர்டா கொடுக்க போறோம். பாருங்க, இப்போ del அப்படிங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ஸ் இன்டு c1 இன்டு π1 பிளஸ் c2 இன்டு π2 இருந்தது அப்படின்னா இந்த டேர்மை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம் பாருங்க. c1 c2 where c1 c2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா where c1 and c2 are constant. c1 c2s are constants. ஓகேங்களா? இப்போ இத நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்ண போறோம்? சோ அடிஷனலா இருந்தாலும் சப்ட்ராக்டா இருந்தாலும் சேம் டேர்ம் தான் நம்ம எழுத போறோம். சோ இத எப்படி எழுத போலாம் கவனிங்க பார்க்கலாம். இங்க c1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ். சோ சைலண்டா எழுதி போறோம். c1 into del into π1 plus c2 into del into π2 அப்படினு எழுதலாம். இந்த டேர்மை நம்ம இந்த ரெப்ரஸ் பண்ணி இப்படி எழுத போறோம். சோ as usual ப்ராடக்ட்ட கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஐடியலா எடுத்துக்க போறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ண போறோம். சோ அடிஷனலா இருந்தாலும் இதே ரூல் தான், சப்ட்ராக்ஷனலா இருந்தாலும் அதே ரூல் தான். அதனால தான் நம்ம அடிஷனல்ஸ் இருந்தனா ஆட் சப்ட்ராக்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சாரி கிளியர்? சோ நம்ம இந்த டேர்ம்ல தான் எழுத போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா del into. சோ இது அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நான் சொல்லிட்டேன். சோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல மல்டிபிள் இருந்ததுன்னா நம்ம எழுத போறோம். சோ π1 into π2 இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம் அப்படின்னா சோ ப்ராடக்ட்ல தான் இருக்கு. சோ நம்ம ப்ராடக்ட்ல இருந்தா தெரியும் இல்லையா? ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன்ல டூ டேர்ம்ஸ் என்ன இருக்கும்? ஒரே சேமா இருந்திருக்கு. அது ஒரு டூ டேர்ம் எப்படி இருக்கும்? ஒரே வேரியபிள் டிபெண்டா இருந்ததுன்னா யூவி ஃபார்முலா யூஸ் பண்றோம் இல்லையா? அதே பேசிஸ் தான் நம்ம யூவி ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறதா. இப்போ π1 அப்படியே நம்ம சைலண்ட் ஐடியா வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் என்னது? del π2 அப்படின்னு எழுத போறோம். பிளஸ் அதே மாதிரி π2 சைலண்டா எடுத்துக்க போறோம். π2 கான்ஸ்டன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா π1 நம்ம டெரிவேட் பண்ண போறோம். அதை எழுத போறோம். வெரி கிளியர்? சோ இந்த டேர்மை நம்ம இப்படி எழுதலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் திங், நம்ம del π அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த del π நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சோ π del அப்படின்னு எழுதலாமா அப்படின்ற that is not valid. இப்படி ஒரு எழுத முடியாது. நாட் ஈக்குவல்னா அது ரெண்டு ஈக்குவல் ஆகாதுன்னு. அப்போ இதை வேணா எப்படி எழுதலாம்? இந்த டேர்மை நம்ம எப்படி எழுத முடியாது? del π அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆபரேட் பண்ண முடியாது. இது நாட் வேலிட். இப்போ π del அப்படிங்கிறது should not possible. not valid, not possible. இப்படி இந்த ஒரு ஃபார்மேட்ல எழுதுறது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. π into del அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம எழுத போறது. del π அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல தான் எழுத போறோம். π del அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல நம்ம எழுத முடியாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நம்ம எழுத போறோம். சோ அடிஷனல் சப்ட்ராக்ஷன்ஸ் மல்டிபிள் வச்சு டிவைடட் கான்செப்ட்ஸ்ல சொல்ல போறோம். சோ del into π1 divided by π2 இருந்ததுன்னா is as usual u by v format. the differentiation of u by v ஓட format தெரியும் இல்லையா? just π2 square into next என்ன பண்ண போறோம் பாருங்க. டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் தான். சோ நம்ம எழுத போறது π2 into இது டெரிவேட்டிவ் டேர்ம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்? del into del π1
minus next என்ன பண்ண போறோம் பாருங்க pi 1 சைலண்டா வச்சிட்டு next என்ன பண்ண போறோம் del pi 2 அப்படினு எழுதணும் ஓகேங்களா இஸ் இந்த டேர்ம்ல டிவைடட் processல நம்ம இத யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா next fifth one பார்க்கலாமா next fifth one if pi is constant and the scalar valued function சொல்றலையா அது கான்ஸ்டன்ட்டா இருந்ததுன்னா del pi ஓட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க del pi is அப்படிங்கிறது என்னது del pi is null vector del pi is அப்போ del pi அப்படிங்கிறது that is a gradient அப்படினு சொல்ல போறோம் இப்போ பைங்கிறது கான்ஸ்டன்ட் அத del pi அப்படிங்கிறது null vector அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி கேட்கலாம்னா சோ gradient of the constant function is இதை எப்படி கேட்கலாம்னா is a gradient இதே ஆல்டர்னேட்டிவ் எப்படி கேட்கலாம்னா is a gradient of the constant is null vector ஒரு ஸ்டேட்மென்ட்டா நம்ம இப்படி சொல்லலாம் ஒரு ஸ்டேட்மென்ட்டா நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா பைங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து del pi அப்படிங்கிறது ஒரு null vector listen நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் del pi அப்படிங்கிறது கிரேடியன்ட்டை தான் நம்ம டிஃபைன் பண்றோம் கிரேடியன்ட் அப்படிங்கிறது எப்போ என்னவா இருக்கு உங்களுக்கு del pi அப்படிங்கிறது is a gradient அப்படிங்கிறது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல இருக்கும் pi அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கலாம் பட் delங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரோட நம்ம எழுதும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படினா that is a வெக்டார் ஃபார்ம்ல தான் நமக்கு கிடைக்கும் சரி ஃபார்ம் எப்படி இருக்கும் வெக்டார் ஃபார்ம்ல தான் நமக்கு கிடைக்கும் so the gradient of the constant is null vector தான் suitable answer maybe ஒரு क्वेश्चंस நமக்கு கேட்கலாம் இந்த டைப்ல ஒரு क्वेश्चंस கேட்கலாம் so gradient of the constant is அப்படினு கேக்குது gradient of the constant is ன்னு கேட்டிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கலாம் ஈஸியா என்ன கேட்கலாம் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் 0 ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் வேற எக்ஸாம்பிள் இருக்கிறது வெக்டர் நான் ஒரு null vector கேட்கலாம் இல்ல மேபி வேற ஏதாவது ஒரு none of this அப்படினு கேட்கலாம் நீங்க டைரக்டா என்ன பண்ணிருப்பீங்க 0 ன்னு ஒரு ஆப்ஷன் தான் 0 நீங்க சூஸ் பண்ண கூடாது 0 வெக்டார் அப்படினா தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கும் சோ 0 ஆப்ஷன்ல நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல 0 and 0 வெக்டார் இருந்தது அப்படினாலும் நீங்க ப்ரிஃபரபிள் பார் 0 வெக்டார் தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு null வெக்டார் அப்படிங்கறத நம்ம ஸ்டேட்மென்ட்டா படிச்சிருப்போம் சோ 0 அப்படி இந்த ஸ்டேட்மென்ட் இது வந்து ஒரு நோட்டேஷன் பேசிஸா இருக்கு இல்ல क्वेश्चन gradient of the constant is 0 அப்படினா நீங்க 0 ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க இல்ல gradient of the constant is null vector or 0 vector அப்படினா 0 vector இருக்கணும் இல்ல null vector இருக்கணும் இந்த இடத்துல நீங்க 0 மட்டும் இருந்தது null மட்டும் இருந்தது அப்படினா அத நீங்க சூஸ் பண்ண கூடாது probable bar vector form probable bar vector form நீங்க எதுக்கு probable கொடுக்கணும் வெக்டார் அப்படிங்கிறது ஏன்னா gradient அப்படிங்கிறது ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஸ்டாண்டர்டா படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அது கிளியர் சொல்ல புரிஞ்சுதா சோ gradient அப்படிங்கிறது ஒரு null vector அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதுதான் ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸா நம்ம சொல்லிருக்கோம் நெக்ஸ்ட் இத ஒரு பேஸ் பண்ண ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்தை நாம சொல்லிட போறோம் இத பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் simple problem நம்ம என்ன ப்ராப்ளம்னா find the gradient of the scalar valued function pi is equal to x y z find the gradient of pi is equal to என்ன கேட்டிருக்காங்க gradient கேட்டிருக்காங்க of the function என்ன கொடுத்திருக்காங்க find the gradient of the function is எப்படி கேட்கலாம் அந்த क्वेश्चन எப்படி கேட்கலாம் function is x y z ன்னு கேட்கலாம் இல்ல scalar value function is x y z ன்னு கேட்டிருக்கலாம் இல்லனா find the del f அப்படி கேட்கலாம் இது கிரேடியன்ட்க்கு பதிலா நாம ஷார்ட்டா எப்படி கொடுத்திருக்கலாம் del f அப்படினு ஷார்ட்டா கேட்கலாம் இது find the del f அப்படினு கேட்டிருக்கலாம் சோ இந்த क्वेश्चन நம்ம எப்படி வேணாலும் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா find the del f அப்படினு நம்ம கேட்டிருக்கலாம் gradient அப்படிங்கற ஆல்டர்னேட்டிவ் வேர்டா நம்ம என்ன கேட்கலாம் is a del pi அப்படினு கேட்டிருக்கோம் சோ இது எப்படி நம்ம del pi கால்குலேட் பண்ண போறோம் சொல்யூஷன் பார்க்கலாமா solution so நமக்கு ஆல்ரெடி தெரியும் gradient அப்படினா நமக்கு தெரியும் it's a gradient தான் நாம என்ன சொல்லுவோம் grade pi நீங்க ஏன் ஒரு டேர்ம் நான் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா
questions கேக்குறப்போ find the grade pi னு கேட்கலாம், find the grade of the scalar function கேட்கலாம், gradient கேட்கலாம், del pi அப்படின்னு என்ன டேர்ம் வேணாலும் இருக்கலாம். சோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம திரும்ப ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸோட நம்ம திரும்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நேம் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க gradient அப்படினா மட்டும் தான் del pi அப்படிங்கற ஒரு மைண்ட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா क्वेश्चन கேக்குறப்போ அது ஷார்ட் வேர்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல அது என்ன டேர்ம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் திரும்ப ரிப்பீட்டடா நம்ம அதை பண்ணிட்டே இருக்கோம். சோ gradient நம்ம grade pi னு சொல்லலாம் ஆர் del pi னு சொல்லலாம். del அப்படிங்கிறது நமக்கு as usual தெரியும், டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் நமக்கு தெரியும். டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னா என்ன தெரியும்? that is I vector into dou divided by dou x plus j vector into dou divided by dou y plus k vector into dou divided by dou z into pi ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி given இருக்கா? x y z x y z அப்படின்னு எழுதியாச்சு. சோ நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம் இல்லையா? del into del ஓட எந்த டேர்ம் ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? செப்பரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் இன்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ண போறோம். அப்போ கவனிங்க, இப்போ I into dou divided by dou x of ஃபங்க்ஷன் என்ன இருக்குங்க? x y z plus j vector into dou divided by dou y of x y z plus k into dou divided by dou z of x y z. So inside நம்ம properties யூஸ் பண்ணிட்டோம். So just simplify பண்ணிட்டா gradient ஓட value, that is del pi or gradient ஓட value நமக்கு கிடைச்சிடும். is del pi or gradient, del pi or gradient ஓட value கிடைச்சிருக்கும். இப்போ I vector எழுதிருங்க, I vector into, ஏன்னா வெக்டார் ஃபார்ம்ல தான் இருக்கறனால I vector. So இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, dou divided by dou x of x y z. அப்ப இந்த ஃபங்க்ஷனை x பொறுத்து மட்டும் டெரிவேட் பண்ண போறோம். கவனிங்க, சோ ப்ராடக்ட்ல 3 டேர்ம்ஸ் இருக்கு. சோ ஒரு டேர்ம் நம்ம என்ன ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ற வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதர் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்டா கன்சிடர் பண்ணி அதை ஹைடலா வச்சுக்க போறோம். சோ x பொறுத்து தான் நம்ம இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ ரிமைனிங் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? yz டேர்ம் இருக்கு. சோ அதை நம்ம ஹைடலா கான்ஸ்டன்ட்டா கன்சிடர் பண்ணி அதை ஹைடலா வச்சுக்க போறோம். x மட்டும் x பொறுத்து டெரிவேட் பண்ணும்போது x பொறுத்து டெரிவேட் பண்ணும்போது வேல்யூஸ் ஆர் 1 ஆயிடும். அப்ப பாருங்க 1 ஆயிடும், x டேர்ம் அது 1 ஆயிடும். இப்போ yz அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்குது, ஹைடலா அப்படியே இருக்கும். அப்ப இந்த டேர்ம் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? yz தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ differentiate the dou divided by dou x of the x term என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். 1 into yz term அப்படியே ஆயிடுச்சு. plus j vector into, இப்ப term என்ன பண்றது? y பொறுத்து தான் respect to the variable. so remaining x z அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா கன்சிடர் பண்ணி ஹைடலா வச்சுக்க போறோம். y பொறுத்து பண்ணது 1 into x z, that is x z plus k vector into so நம்ம z பொறுத்தா with respect to the variable z பொறுத்து பண்ணும்போது 1 ஆயிடும். xyங்கிறது ஹைடல் பொசிஷனா இருக்கும். xyங்கிறது ஹைடல் பொசிஷனா இருக்கும்போது xy terms இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஷார்ட்டா நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க, yz I vector plus xz j vector plus xy k vector அப்படிங்கிறதா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கான gradient value, that is del pi அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கான grade pi or del pi அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? TNPSC டெட் நியமன தேர்வு PC SI TRB அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.